வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அம்மா கிரைண்டரில் வந்து பேரிங் வந்து போயிடுச்சு. அதை மாற்றுறதுக்கு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கோம். அது உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வண்டு வச்சுட்டு அந்த ஸ்க்ரூவை கழட்ட முடியாமல் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரூவை கழட்டிக்கிறோம். அம்மா கிரைண்டர்லாம் இன்றைக்கி நிறைய ஸ்க்ராப் கடைக்கெலாம் எல்லாமே போயிடுச்சு. இப்போ அம்மா கிரைண்டர்லாம் இருக்கிறதே இல்லை. இருந்தாலும் நான் மட்டும் இதை ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். போன வருஷம் பார்த்திங்கன்னா இதேமாதிரி வீடியோ போட்டிருக்கேன். அதில் அப்போ வந்து அம்மா கிரைண்டரு ரெடி பண்ணேன், அதை பற்றி வீடியோ போட்டுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அது தண்ணி பட்டு அந்த பேரிங்லாம் உள்ளர இறங்கிட்டு ரொம்ப ரெஸ்ட் ஆகிடுது. அதனால் அந்த பேரிங் வந்து போயிடுச்சு. இப்போ இதை கழட்டிட்டு புது பேரிங் வந்து மாற்றணும். பேரிங் இஷ்யூலாம் வந்து நாம்ளே வந்து கழட்டி பேரிங் மாற்றினோம்னா கொஞ்சம் அந்தளவுக்கு கரெக்டான டூல்ஸ் இல்லை நம்மக்கிட்ட. அதனால் கடையில் தான் கொடுத்து மாற்ற வேண்டியது இருக்கும். அந்த இது கூட அது மேலே ஒரு பிளாஸ்டிக் ரப்பர் வருது பாருங்கள், அது கழட்ட முடியாத அளவுக்கு தண்ணி பட்டு அப்படியே ரெஸ்ட் ஆகி போகுது. இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் கழட்டுனா கொஞ்சம் ரெஸ்ட் ஆயில்னு வந்து கடைங்களில் கிடைக்கிது. முக்கியமாக மிஷினுங்கெலாம் கழட்டுறப்ப அந்த ரெஸ்ட் ஆயிலுங்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரெஸ்ட் ஆயிலே நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இங்கே ஒரு ட்ராப்ஸ் அதில் விட்டுட்டோம்னா ஈஸியாக கழண்டிடும். அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கழட்ட வேண்டியதாக இருக்குது. நல்லா போட்டு அழுத்தினா கூட பிளாஸ்டிக்லாம் உடஞ்சிடும் போல் இருக்குது, அந்தளவுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குப்பா. அதே மாதிரி அந்த பேரிங்கை வந்து நம்ம கழட்டி மாட்டுறப்போ அந்த ரப்பரு அது இதுன்னு உடையிற ஸ்டேஜ் ஆகிடும். இப்போ நம்ம அதுக்காக கடைங்களில் எடுத்துன்னு போய் கொடுத்து அந்த இது செட்டப் மட்டும் கழட்டி கடையில் கொடுத்து பேரிங் மாற்றிடலாம். அந்த பேரிங் வந்து மாற்றுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கேட்டிருக்காங்கன்னா 150 ரூபா தான் பில் போட்டிருக்காங்க. அந்த 150 ரூபாய் இப்போது கட்டிட்டு நம்ம இதை ஃபிட் பண்ணிட வேண்டியது தான். அது ரெஸ்ட் ஆயில் போட்டுமே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து சரியாக கழட்டக்கூடிய நிலைமையில் இல்லை. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கழட்ட வேண்டியதாக இருக்குது. அதை கழட்டினோம்னா அந்த டோர் வந்து வெளியே வந்துடும். அப்புறமா அந்த பெல்ட்டு ரோலரை வந்து நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த பேரிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்காகவே ஒரே சவுண்ட் வேறு போடுது. சுற்றினா மோட்டர்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. மோட்ரு கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. கழட்டி எடுத்தாச்சு எப்படி கஷ்டப்பட்டு. இப்போ அதையும் கழட்டிட்டு இப்போ அதை ஷேக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பேரிங் வந்து அந்த தண்ணி பட்டு உடையிற ஸ்டேஜ் ஆகிட்டு அப்படியே இது இருக்குது. இதை வந்து நம்ம கடையில் கொடுத்து எடுத்துன்னு வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அந்த ஃபிட் பண்ணுறது சும்மா ஜென்ரலாக ஃபிட் பண்ணுறது, அதை பற்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.